இல்லை, இதுவரையிலும் பெரிய குறை ஒன்றும் சொல்வதற்கு இல்லைங்க. ஆனா இருந்தாலும் கூட நிறைய செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ குறிப்பா அவர் ஆட்சி ஏற்றவுடன் 2-3 அறிக்கை கொடுத்தார். அதில் குறிப்பா பெண்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்கக்கூடிய சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது கொடுத்தார். ஆனால் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு ஏறக்குரிய இந்த கடந்த 18 நாளில் ஒரு 20க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் கோயம்புத்தூர், சூலூர் இதுபோல பல சம்பவங்கள் நடைபெற்று விட்டன. ஒருவேளை புதிய அரசு பொறுப்பேற்ற காரணத்தினால ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தனுடைய விளைவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட இனியும் அது காலதாமதம் ஏற்படுவது அல்லது இது போன்ற சம்பவங்களை தடுக்க மறுப்பது அல்லது தடுக்க தவறுவது இந்த அரசுக்கு பெரிய களங்கத்தை உருவாக்கும். அதனால் முதல்ல சட்ட ஒழுங்கை முறைப்படுத்தணும். அந்த அரசு பொதுவாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது போகிற போது பெரும்பாலான மக்களிடத்தில் இருந்த அந்த கோரிக்கை என்னங்க, குழந்தைகளை 2 வருஷ குழந்தையெல்லாம் கற்பழிக்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் வெளியே போக முடியல, பாதுகாப்பற்றதில்லை. 2வது, எங்க வீட்டுக்காரன் எங்க பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், மதுக்கடைகளுக்கு போய் பால் ஆயிடுறாங்க. அதே போல எல்லா கிராமங்களையும் போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது. இதையே நிறுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சி தேவையில்லை.